ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து சர்மா முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. தேமுதிக திமுகவுடன் இணைய போகிறதா, கூட்டணி இணைய போகிறதான்ற டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். தேமுதிக கிட்டத்தட்ட ஒரு 2005 விஜயகாந்தன் உருவான ஒரு கட்சி. அந்த கட்சி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப தேதி கருவனான மாதிரி ரொம்ப விஜயகாந்த் அவருடைய மரணத்திற்கு பிறகு ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தேமுதிக, அதாவது இன்றைக்கி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங் நம்ம கலந்துக்கலை. ஸோ இதுவே போதும். ஏன்னா ராஜ்யசபா சீட்டு தரானில எடப்பாடி ஏமாற்றியதா இப்போ அவங்க திமுக நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த விளைவு தேமுதிக கூட்டணி உருவாக போகிறதா, திமுக எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. ஸோ அது எவ்வளோன்னு நமக்கு தெரியல. ஒத்த இலக்கத்தில் அல்லது ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களான்ட்டு திமுக கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிட்டு இருக்குது. இன்றைக்கி பேசினவர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுக்காக அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு பேசி வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடப்பார்னு நம்ம மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்னென்ன அரசியல் நிலவரம் இனி வரப்போகுதுன்ற நம்ம பொறுமையாக பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நடந்த என்டிஏ கூட்டணி மீட்டிங் தினகரனும் நானும் சேர்ந்து பங்காளி சண்டைகள் திமுக ஆட்சியை ஒழிப்பதற்காக நான் கூட்டணி சேர்ந்துள்ளோம். இவங்க பழைய வரலாறு மாறி மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில சின்ன முதல் கட்சிகள் என்டிஏ கூட்டணிக்கு வரப்போதுன்றாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்கன்னு எதுவுமே சொல்லலை. அவர் இன்றைக்கி கூட்டணி வந்தது மதுராந்தகத்தில். ஸோ இந்த கூட்டணி திமுக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன நல்லது செய்ய போகிறாங்க ஒன்றுமே சொல்லலை. வரப்போகிற காலம் எப்படி கூட்டணி அமைய போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை.